இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது மொத்தம் எத்தனை இருந்ததுண்ணே உங்கள்கிட்ட கேரவன்? பிஸ்னஸ் ஆகும்போது 3 வண்டி இருந்துச்சு. 3 வண்டி வச்சுருந்தீங்க, இப்போ 8 வண்டி. ஆமாம். வாங்குறத விட மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு? ஆமாம், பெரிய சிரமம். இதே வேலை தான். நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நடிக்க கூட நிறைய சான்ஸ் வந்துச்சு எனக்கு. அந்த நேரங்களில் இந்த வண்டி நம்ம ஏன்னா இந்த வயலை பொறுத்தவரைக்கும் எனக்கு என்னென்னா அதுதான், ஒரு ஸ்க்ரூ வாங்கினா கூட நான் தான் போய் வாங்குவேன். அந்த ஸ்க்ரூ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த இது போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்து இது வேலையை செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஆள் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க, 2 கடை, ஒரு கடையில் கேட்பேன், 2 கடை இல்லைன்ட்டு வந்துடுவேன். நமக்கு இது இருந்தால் தான் வேலை. நான் போய் ஒரு ஜாமானும் வாங்கி எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு 3 வண்டி ரெடி பண்ணுறது. 3 வண்டி வீடு கட்டுற மாதிரி ஆகிப்போம். ஆனால் இது வாங்கும் போதே இப்போ கேரவன் செட்டப்பில் வந்ததா? இல்லை, கேரவனை பிறந்தது கேரவன் தான். கேம்பர் வேணும்பாங்க பாம்பேல. என்ன வேணும்னு சொல்லுவாங்க? கேம்பர் வேணும். ஆமாம், கேம்பர் வேணா கேரவன் வேணாமா? அது தயாரிக்கும் போது அப்படி தான். நான் கூட எதுவும் வேறு பஸ்ஸை தான் அப்படி ஆல்டர் பண்ண மாதிரி இல்லை பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ண முடியாது, பெர்மிட் இல்லைங்க. ஓஹோ. ஆமாம், எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 200 வண்டி இருக்கும். 200, 150, 120 அந்த வண்டிகள் பூராமே பாம்பேலேருந்து வந்து பாம்பேலேருந்து ரீநம்பர் வந்தது தான் உங்களுக்கு.